ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படமே போட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்லேருந்து வந்து ஒரு பயங்கரமான சலசலப்பு போயிட்டுருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையும் போச்சு. என்னென்னா சாண்ட்ரா வந்துட்டு சுபிக்ஷாவை தாக்கினதாக வந்துட்டு அந்த டீமில் வந்து கனி விக்ரம் எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேன் ஹேண்ட்லிங் பண்ணிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்து ஹர்ட் பண்ணிங்க, அவங்க வந்து அழ வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது, அவங்க ஒரு சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு அழ வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க. இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன நினச்சோன்னா, ஆக்சுவலாக ஒரு கிளிப்பு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்துருக்காங்க சாண்ட்ரா, அவங்க வந்து அவங்க மடிமேல் இப்படி கையை வச்சுருப்பாங்க, அவங்க தள்ளி வைப்பாங்க. ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதான் பார்த்தேன். பட் இப்போ ப்ரொமோவில் அழகாக வந்து கிளியராக வந்துட்டு என்ன நடந்துச்சுன்றதை நம்மளுக்கு குறும்படம் மாதிரி காமிச்சிட்டாங்க. என்னென்னா ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணது வந்து சுபிக்ஷா தான். ஏன்னா அவங்க அந்த பக்கம் அவங்களோட பாதுகாக்கணும், இங்கே இவங்களத பாதுகாக்கணும் இவங்க, சரிங்களா, மாறி மாறி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே சாண்ட்ரா உட்கார இடத்துல வந்து வம்படியாக வந்து உட்காராங்க சுபிக்ஷா. இவங்க எந்திரிக்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது நம்ம சாண்ட்ரா, அவங்க எந்திரிக்கல. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க தான் ஆல்ரெடி வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களே, அவங்க மேலே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி உட்காராதீங்கன்னு சொல்லிட்டு கையெது பண்ணும்போது இப்படி பண்ணுறாங்க. அது இடிக்குது, நெஞ்சில் இடிக்குது, பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் சரி இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியுது, சுபிக்ஷா எந்திரிக்கலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பண்ணது தப்பு தான், நீங்கள் எந்திரிக்கணும்ல. உங்களுக்கு இப்போ ஏதாவது சப்போஸ் திரும்ப அது மாதிரி பண்ண ஏதாச்சும் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அந்த இடத்துக்கு போனதே தப்பு. ஏன்னா உங்களை திருட தான் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போனால் திருடுறது, இல்லைனா உங்கள் இடத்துல தான் இருக்கணும், உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். அவங்கக்கிட்ட போய் வாலண்டராக போய் வம்புழுக்கிறது சுபிக்ஷா ஏன் பண்ணுறாங்க தெரியல. இன்னைக்கு காலையில் கூட இப்போ நிறைய இடங்களில் வந்துட்டு சுபிக்ஷா அந்த வம்புழுக்கிற விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சூப்பரான ஒரு கெட்டப் கிடச்சிருக்கு நாகேஷ் அவர்களுடைய கெட்டப். அதை வந்து நேற்று அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப அழகாக பண்ணாங்க சுபிக்ஷா. எனக்கு ரொம்ப பெருமை, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்துட்டு இந்த வாரம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போது நான் கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து அதை மறந்து, இப்போ போன வாட்டி இந்த ஸ்கூல் டாஸ்கில் எவ்வளோ அழகாக பண்ணாங்க, அதை மறந்து இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரியே போயிட்டுருக்காங்க. ஏன்னா திருடணும், அவங்களுடைய கேரக்டர் காமிக்கணும், இதுதான் மெயின். அங்கே போய் சண்டை போடுறது கேரக்டர் இல்லையே. ஆனால் இங்கே இவங்களும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்களை தாக்குற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு அழகாக இந்த ப்ரோமோ பார்க்கும்போது கிளியராக தெரியுது. இது ரொம்ப பெரிய தவறு. ஸோ அப்போ தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு நெஞ்சில் அடிச்சிருக்காங்க, இங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரோமோவில் வரல. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ ரெஸ்ட் ரூம் போ அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க போய் தனியாக உட்காந்து அலற விஷயங்களை வருது. அதுக்கப்புறம் தான் வந்து விக்ரம்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. விக்ரம் வந்து கனிக்கிட்ட சொல்லி, கனி வந்து சுபிக்ஷாவை வச்சு பிளான் பண்ணி காலையில் அவ்வளோ தூரம் செம்மையாக கலாச்சிருப்பாங்க. ஐடியில் உட்காந்துட்ருக்கீங்க, அவரை தாராமல் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்குன்னு ஒரு மாதிரி கலாச்சிருப்பாங்களே. இது எல்லாமே வந்துட்டு சுபிக்ஷாக்காக இவங்க பண்ண ப்ளே, அது பச்சையே தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் நேற்றுலேருந்து நடந்துகிட்டே இருக்குது, நிறைய சண்டைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஆள்மாறாட்டம் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்களே, ஒரு கேரக்டர், அதை தான் யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த கேரக்டரில் இல்லை. எல்லாருமே விஜய் பார்த்ததுன்னு இல்லை, எல்லாருமே கமுருது இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு அங்கங்கே வந்து அவங்களோட கேரக்டர் விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நல்லா நடிக்க போய் எனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு திவ்யாவும் இருந்தாலும் சரி, இந்த இவர் யார் விக்ரம் அவருமே சரி, எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் விட்டு வெளியே வராங்க. அந்த கேரக்டர் எவ்வளோ டிசைன் பண்ணி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து பண்ணணும். அதுதான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் இது எப்படியோ கொஞ்சம் சண்டையாக போயிட்டுருக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா இது பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். அதனால பிரஜன் ஒரு வேளை வந்துட்டு இவங்களை வந்து கேட்கலையோ. ஏன்னா சாண்ட்ரா வந்து காலைல பிரஜன்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, ஏன் நீ சுபிக்ஷா கிட்ட சொல்லலை அப்படின்னு, உன் விஷயத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இவரும் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. காலையில் வந்துட்டு இவங்க மடியில் வந்து உட்காந்தது, அதாவது சாண்ட்ரா வந்துட்டு சுபிக்ஷா மடியில் உட்காந்த விஷயங்களை அவர் பார்க்குறாரு. ஸோ அவருக்குமே அது வந்து தவறாக பட்டிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு சாண்ட்ராவை வந்து அவர் கேட்கல போல இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.